வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ வந்திருக்கிறது. மூணாவது ப்ரமோவும் பா 4 ப்ரோ. 3 இல்லை 4 4வது ப்ரமோ. ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து முன்னாடியே வந்துச்சு, எக்ஸில் நம்ம பார்த்தோம். இந்த பேப்பர் ரவுடி பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் கிட்டே இருந்து என்ன அங்கே எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க, அந்த பக்கம் யாரும் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாலாம் நியூஸ் வந்தது. இது உண்மையாக இருக்குமா இல்லைனா பிஆர் கும்பல் ஏதாவது கலைப்பு விடுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை ப்ரமோலே போட்டாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போட மாட்டாங்க, அதெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இது வந்து போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு ஓவராக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். நான் இந்த விக்ரம் கிட்ட பேசின அந்த கான்வர்சேஷன்லேயே பாருங்கள், நான் பிக் பாஸ் கிட்ட சொல்கிறேன், 2 நிமிஷம் கதவை திறந்து விட சொல்கிறேன், நீ யார், நீ என்ன ஹோஸ்டா, நீ எதுக்கு வந்திருக்கிற, நீ கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கிற, கதவை திறக்க சொல்கிறது வந்து பிக் பாஸ் சொல்லணும், இல்லைனா வந்து பிக் பாஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா விஜேஎஸ் தான் சொல்லணும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் திறந்து விட சொல்கிறேன், நீ திறக்க சொன்னால் திறந்துருவாங்க. அதே போல் விக்ரம் வைஃப் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க, உடனே இவர் போய் கூப்பிட்டு வந்துடுறதுக்கு 2 நிமிஷத்தில். என்ன பேச்சு அது? இதில் வந்து சேதண்ணா கிட்ட சொல்லு, ஒன்று வந்து என் ஒய்ஃபை சொல்லுங்கள், என் ஒய்ஃபை போய் கூப்பிட்டு வரணும், என் ஒய்ஃப் நான் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து இவர் சொல்லிட்டு இருந்தார். சொல்லுங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ ஓவரா அந்த பாடி லாங்குவேஜ்லாம் காட்டிருந்தார் விக்ரம். இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு சேதண்ணா கிட்ட சொல்லு, சேதண்ணா கிட்ட சொல்லு அப்படின்னாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சேது கிட்ட சொல்லு, அவர் கூட வந்து சேது சார் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்த முதல் வாரத்தில் சேது சார் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு இந்த பேப்பர் ரவுடி. இப்போ பார்த்தீங்கன்னா சேது கிட்ட சொல்லு அப்படின்ட்டாரு. இதில் இந்த ப்ரமோவில் எனக்கு பிடிச்சதுல பார்த்தீங்கன்னா இந்த கதவை திறந்து விட சொல்கிறேன், பிக் பாஸ் கிட்ட சொல்கிறேன், சேது கிட்ட சொல்கிறேன், வண்டி என் பக்கம் வந்துருச்சுன்னா கண்டமாயிடும் அப்படிங்கிறாருல. அது பார்த்தீங்கன்னா அவர் சேதுவாகவே சொல்கிற மாதிரி இருக்குல்ல, வண்டி மட்டும் என் பக்கம் வந்துச்சு கண்டமாயிடட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேதுக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த டைலாக் அது வருது. ஏன்னா இது எங்கே சொன்னார்னா விக்கல்ஸ் கிட்ட சொன்னார். அது கடைசியாக உள்ளே போகும்போது இங்கே வந்து நீ என்ன டிஷ் பண்ணன்னு வச்சுக்கா, உன்னை நான் காலி பண்ணுருவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து உன் வண்டி ஏதாவது என் பக்கம் வந்துச்சு, உன் வண்டியில் என்னை இடிச்ச, நான் உன் வண்டியை கண்டமாக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படின்னு நம்ம அப்போயே சொன்னோம். தெலுங்கு பட பஞ்ச் டைலாக் நினச்சி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக தான் போயிருக்கா. அப்படி இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கான்னா, இப்போ விஜேஎஸ் உடைய எபிசோட்லேயே வந்து அருண்குமார் டப்பா ஒருத்தர் இருந்தார்ல, அவரை போட்டு பொழுந்தார் சீசன் 7ல் 8ல் ஆக்சுவலி அடித்தார். அப்போ வந்து அந்த லேபர் ஒர்க்கு ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வந்தது. அப்போ வந்து அவர் வந்து லேபரை வந்து நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டா. அப்படி உள்ள இப்போ கெஸ்ட்டாக வந்தார்ல இந்த சீசனில், அப்போ அவர் கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் வந்து அழுதுட்டார், டேய் நான் லேபரை மதிக்கிறேன்டா, என்ன இந்த மாதிரிலாம் இது பண்ணாதுடான்னு. இப்போ விஜேஎஸ் வந்து கரெக்டாக தானே சொன்னாங்க, என்ன தப்பாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுன்னு அங்கே புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்படி நான் அவ்வளோதான், நான் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்ல. அப்போ விஜேஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா மைக் மூலிமா உள்ளே வந்து பேசினார். அருண் கன்ஃபர்ஷன் ரூம் தான் கூப்பிட்டு பேசணும், ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பேசினார். வந்து அது மாதிரி ஹோஸ்ட் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கமல் சார் அது மாதிரி பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து விஜேஎஸ் வந்து சொன்னார், அருண் நான் அவங்க நல்லதுதான் அருண் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து வெளுத்துட்டாரு, புரிய வைக்க ட்ரை பண்ணார், போட்டு பொழந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் புரியலைங்கிறதுக்காக வந்து புரிய வைக்க வந்தவர் அங்கேயும் அந்த ஆளுக்கு புரியாமல் வளர்ந்ததில் கடுப்பாயிட்டு கோவமாக வெளியே போயிருப்பார். அந்த வாய்ஸ் டோன்லேயே தெரியும் அந்த கோவம். இப்போ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுவே நம்ம ஓவரு, என்ன அருண் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக இருக்குல்ல. அவர் வந்து இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, பிரச்சனை தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படி சொல்லிக்கிறாரு. நினச்சிக்கோ, சொல்லிக்கோ, நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு திவாகர் கூட தான், தண்ணி பழம் கூட தான் சொல்லிட்டு இருந்துச்சு. சொல்லிங்க, உங்களை நீங்கள் என்ன வேணா சொல்லிங்க. ஆனால் வந்து இன்னொருத்தரை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? விஜேஎஸ் வந்து இவர் சீரியலில் ஆர்டிஸ்டாக பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அப்போ சைடு கேரக்டர் பண்ணார். ஆமாம் பண்ணார். இப்போ விஜேஎஸ் பெரிய ஹீரோ இல்லை, அவருடைய படம் எங்கே போயிட்டுருக்கு? இப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ, பெரிய படங்கள் ஹிந்தியில் போய் நடிக்கிறாரு. அவ்வளோ பெரிய இந்தியா ஃபுல்லாக நோன் ஆர்டிஸ்டாக இருக்கிற ஒருத்தரை போயிட்டு இன்னொன்று சீரியலில் என் கூட சின்ன கேரக்டர் பண்ண அப்படின்ற மாதிரி டீல் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ அப்படி தான் இவர் பேசிகிட்டு இருக்கு. அப்படி இது ரொம்ப நேரம் போகும்போது இப்போ வாசிக்கிறார் விஜேஎஸ். ஏன்னா அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் வியனா பற்றி பேசினதெல்லாம் ரொம்ப ஓவர். அங்கே வந்து குத்திடுவேன், தேவையில்லாமல் பேசினா குத்தி ஏற்றிடுவேன், அரிச்சிருவேன், என்னது இதெல்லாம். இப்போ அதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அதை கூட லிஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப பேப்பர் ரவுடிக்கு பேப்பர்லேயே வீட்டுக்கு அதுவும் பேப்பர் ரவுடினாங்கல்ல. ஸோ அதையும் சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் டீம் பண்ணுவாங்க, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டீம் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி ட்ரெண்டு போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி வச்சு செய்கிற மாதிரி தான் பேப்பரில் எழுதி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா டாக் பேக்கில் தான் இருக்கிறாரு, டாக் பேக்லேயே சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டு கூட இவர் சொல்லியிருக்கலாம், மறந்துட்டா கூட. ஆனால் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக
கன்வே பண்றாங்க, சிறப்பா செய்றாரு. நீங்க சொன்னதெல்லாம் நான் வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்லாம் இவரு பேப்பர் ரவுடி இல்லைன்னு வேற சொல்லுவியா நீ? அதான் எல்லாத்தையும் பேசிட்டிய, ரெக்கார்டு இருக்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், நான் அப்படிதான் சார் அப்படிங்கிறார். நீ அப்படிதானா? நீ வெளியே போயா முதல்ல. நீ யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க? ஹோஸ்ட்டை நாங்க மக்கள் கழுவி ஊத்துவோம் தப்பா போகும்போது, இல்ல ஃபேவரட்டிசம் பார்க்கும்போது. ஆனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல. அவர் ஹோஸ்ட் இன்னும் வந்து சேது அப்படின்ற அந்த லெவல்லே இருக்காரு. இவரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. நீ மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கிறாரு, மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அவ்வளவு திமிரா அங்க இருந்து நக்கலா அப்படி இருக்குது. அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க, என்ன பாடி லாங்குவேஜ் அது, கேவலமா இருக்குல்ல. ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட இப்படி பண்ணாவே வந்து கழுவி ஊத்துவாங்க வெளியில. இது ஹோஸ்ட் கிட்டே பண்றாரு. நீ ஹோஸ்ட் கிட்ட மட்டும் பண்ணல, நீ மக்கள் கிட்ட பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம். இந்த திமிர்லாம் இருக்கக்கூடாதுல்ல. இவெல்லாம் என்ன என்ன பார்த்துட்டு வந்தான் இதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியல. அவனும் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த நினைப்பில் பண்றானா இல்லை என்னது இதெல்லாம்? அங்கே வந்து விஜய் சம்பவம் பண்றாரு. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலாஜி முருகதாஸ் சீசன் 4 அடிக்கிறதுக்காக அந்த கோட்டெல்லாம் கட்டியிருப்பாரு ஒரு முறை. அடிக்கிறதுக்காக இல்லை, அது செய்யறதுக்காக. அதுக்கப்புறம் வேற ஒரு சீசன்ல கூட கட்டினான்னு நினைக்கிறேன் இந்த கோட்டெல்லாம். ஏய் அப்படின்லாம் சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டை விஜேஎஸ் கட்ட மாட்டார் அப்படின்னு நினைச்சேன். விஜேஎஸ் கோட்டை கட்டுறாரு, பட் அந்த அளவுக்கு பண்ணல. சேரை தூக்கி போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கு. இது ரொம்ப நேரம் போகும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு இவன் ரொம்ப கூவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்புறம் பிரதர் தான் சொன்னா அப்படி அது கூவுன்னு சொல்ல, ரொம்ப நேரம் போகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வந்து உட்காராரு சேர்ல அப்படின்னு. ஸோ அது திரும்ப திரும்ப கேட்கும் போது தான் புரியுது. விஜேஎஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுறதுல அது சரியா புரியல அது. ஸோ அப்புறம் சேர் போட்டு உட்கார்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுன்னு சொல்றீங்க, சண்டையை போட போனா அதை வந்து கேட்க போனா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ உளறிட்டு இருக்கான் இஷ்டத்துக்கும். அப்புறம் சேரை தூக்கி போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பா மாசா இருந்தது. அப்புறம் கோட்டை எல்லாம் கட்டிட்டு போறாரு. கோட்டை கமல் சார் மாதிரி அந்த மாதிரி கழட்டுற மொமெண்ட் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படி இருந்திருந்தா போட்டிருப்பாங்க. நான் ஏன் போடலன்னு தெரியல. இது ஓவர்ல. ஃபர்ஸ்ட் தான் இந்த மாதிரி தகவல் வரும்போது வந்து இது இருக்காது. சரி, என்னதான் இருந்தாலும் பேப்பர் ரவுடியா இருந்தாலுமே கொஞ்சமாவது அறிவு இருக்கும்ல. அவர் ஒரு ஹோஸ்ட், பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவா வந்து நிற்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அது பண்ண மாட்டாரு இந்த பேப்பர் ரவுடின்னு பார்த்தோம். ஆனால் மேல் மாடி ஃபுல்லாக காலியான ஒருத்தன் தான் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவான். ரொம்ப மோசமா இருக்குல்ல இந்த ரியாக்ஷனு. அப்படியே இப்படி என்ன பாடி லாங்குவேஜ் அது, நக்கலா அப்படி பாடி ஆடிட்டே பாக்குறது. விக்கல்ஸ் நினைச்சிட்டாரு போல. விக்கல்ஸ் கிட்ட பண்ற அதெல்லாம் விக்கல்ஸே கடுப்பாயிட்டு திரும்பி பண்ணுவோம் அப்படி சம்பவம் பண்ணுவோம் அப்படி. இதுல வந்து விஜேஎஸ் கிட்ட பண்ற விக்கல்ஸ் விஜேஎஸ் ஒன்னு நினைச்சிட்டியாப்பா? ரொம்ப ஓவரா இருக்குல்ல. அப்ப அவ்வளவு திமிரு இருந்தா வந்துடுறன்னு சொல்லி வந்துரு. நீ அவ்வளவு தன்மானம் தெனாவெட்டு திமிரு இருந்தா வந்துடுறா வெளில. எதுக்குடா உள்ள இருக்கிற, உள்ள பொறுத்துட்டு இருக்கிற, வந்துடுறேன். எனக்கு விஜேஎஸ் கூட கடைசியில் ஒரு சமாதானப்படுத்தி தான் போவார். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அது எப்பயோ அது ஃப்ரெண்டாக இருக்கிற வாய்ப்பு கிடையாது. இல்லை இவன் மட்டும் என்ன, இவன் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த விஜய் சேதுபதியை அவ்வளோ இணக்கமாக நடத்தியிருப்பானா என்ன? இவன் அப்போ தெனாவெட்டு திமிர்லாம் காட்டியிருப்பான்ல. இது இப்பயே இந்த மாதிரி காட்டிட்டு இருக்க. ஹீரோ மெட்டீரியல் நினச்சிக்க. ஆனால் ஹோஸ்ட் முன்னாடி அப்படி பண்ணலாமா? இப்போ வந்து விஜேஎஸும் பார்த்தீங்கன்னா பாவம் பார்த்து விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அட்வைஸ் பண்ணுவார், சண்டை போட வேணான்னு சொல்ல சார், கொஞ்சம் நாகரிகத்தோட போடுங்க சார் அப்படிங்கிறாரு. அது புரியலன்னா நாகரிகம்னா என்னவே தெரியாதா? இதுக்கு உடனே என்ன சாண்ட்ரா வந்துடுவாங்களா? இல்லை என்ன திமிர் இருந்தா, இல்லை ஹோஸ்ட் விஜேஎஸ் தானே போவோன்னு சொல்லிட்டு அந்த தெனாவெட்டில் வந்தான் போல இருக்கு. ரொம்ப ஓவரா இருக்குல்ல இதெல்லாம். வந்த நியூஸ்லாம் இனிமே வந்து இது வாய்ப்பு இல்லை திருந்துறதுக்கு. இது இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ஹீரோ மெட்டீரியலாக திரும்ப 2.0 அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஒஸ்ட்டு இதில் பசங்க பார்க்குறாங்க. இல்லை இது என்ன ப்ராங்க்னு நினச்சி பண்ணுறானா? ஐயோ கொடுமை. இது பத்தாது விஜேஎஸ் போட்டு புழகணும். பட் எனக்கு விஜேஎஸ் இந்த ப்ரமோவில் பேசுகிறாருல அந்த அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவரே பாவம் பார்த்து விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஒய்ஃப் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, இதெல்லாம் அவர் பார்ப்பாரு. வேற கமல் சார் இருந்தால் இதுதான் சொல்கிறோம், கமல் சார் மட்டும் அந்த ஸ்டேஜில் இருந்தால் அது மாதிரி பண்ணியிருப்பானா? இது மாதிரி பண்ண தைரியம் வருமா, யோசனை வருமா? முதல்ல ஒருன்னு தலையை வேணா குஞ்சிக்கலாம், முறைச்சிருக்கலாம், அப்படியே கடுப்பு காட்டலாம். அது கூட காட்டியிருக்காங்க 1-2 பேர். அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் தான் அப்படியே தெனாவட்டா ஆடுறது இருக்குல்ல. நான் அப்படிதாங்கிறது அந்த தெனாவட்டா பாடி லாங்குவேஜ். அங்கன்னா என்ன பாட்டு, விஜய் பாட்டு ஒன்று ஆடுவாங்கல்ல ஷோல்டர். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான். தம்பி ரொம்ப தப்பா இருக்கு தம்பி, போட்டு பொழந்துருவாங்க. ரொம்ப தப்பா இருக்கு. இப்போ விஜேஎஸ் வந்து ஒரு வகையில் ஹிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவது யோசிக்கணும்ல. அது மாதிரி திவ்யா, சாண்ட்ரா இவங்க யோசிக்கிறாங்களா பார்ப்போம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவன் மேலே நம்பிக்கையே கிடையாது. இவன் மேலே வர்ற ஆரம்பத்தில் நான் ப்ரொமோ ரிவ்யூவிலே சொல்லியிருந்தேன், வைல்ட் கார்டு உள்ளே வராங்கல்ல, அப்போவே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு.
அது இப்போ ப்ரூவ் பண்ணிட்டானா? ஏன்னா அந்த ப்ரொமோலே தெரிஞ்சது, தரன்னு கீழ்ச்சிருவேன், என்னது தரன்னு கீழ்ச்சிருவேன். இப்போ இங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அந்த சேரை தூக்கி போட்ட மாதிரி உன்னையும் தூக்கி போட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போகணும். கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டங்கிறதுனால தான் வந்திருக்கிற, வாய்ப்புங்கிறதுனால தான் வந்திருக்கிற. நீ பெரிய புடுங்கியா இருந்தால் எதுக்கு உள்ளே வரப்போற? இது ஒரு வாய்ப்பை தேடி தானே வந்திருக்கிற. அதில் ஹோஸ்டாக இருக்கிறாருன்னா அவருக்கான ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது கொடுக்கணும்ல. அது ஹோஸ்ட்டுங்கிறத தாண்டி மக்கள் இல்லை, மக்கள் மாடி பேசுறத அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் சொல்றாரு ப்ரோ, நானும் சாண்ட்ராவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அது வெளியே உள்ள வந்து என் கூட பார்ட்டிசிபேட் பண்ற கோ கண்டஸ்டன்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது வெளியே தான், ஃப்ரெண்டு இருக்குது அதே போல கேம் விட்டு வெளியே இருக்கலாம்ல. அவன் சொல்றான், அவன் எங்க அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் கேம் ஆட்டிருக்கிறாங்க. ஒன்று அவன் சொல்றத எங்க செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் அடிச்சிருவேன், பிடிச்சிருவேன், கீழ்ச்சிருவேன், காலி பண்ணிடுவேன், கண்டம் ஆகிடுவேன். என்னது இதுல கண்டம் ஆகிடுவேன்? இதுல விக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க தான் அந்த மாதிரி இருக்கு, பொம்மை மாதிரி. அடிச்சுக்கிடா அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி போட மாட்டான் இந்த பேப்பர் ரவுடியை. ஸோ அந்த மாதிரி ஆளுகிட்ட இப்போ டாஸ்க், கேப்டன்சி டாஸ்க் வேறு வரப்போகுது. ஃபிசிக்கல் டாஸ்க்காக ஒன்று வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அதில் செம்ம அடி வாங்க போகுது இந்த பேப்பர் ரவுடி. பார்ப்போம், கடைசியில் மன்னிப்பு கேட்டு உட்காந்துடுறது நல்லது இந்த பேப்பர் ரவுடிக்கு. இல்லைன்னா வெளியே போயிடுறது நல்லது. இப்போ நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து இது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டோட கனெக்ட் பண்ணி பார்க்குறாருன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, நீ பண்ண தப்பு அவர் கேட்குறாரு இல்லை, அதோட கனெக்ட் பண்ணி பார்க்குறேன்னா தயவுசெய்து வெளியே போயிடு, அதுதான் நல்லது. அது போலன்னா ரொம்ப பாவம். சிங்கிளாக வந்து அடி வாங்கினாலே தாங்க முடியாது. இப்போ ஒரு ஹஸ்பண்டாக வந்து அடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி தப்பு பண்ணி சரி வெளியே போனால் வீட்டில் ஆறுதல் சொல்கிறதுக்கு வைஃபாவது இருப்பாங்க. வைஃப் வந்து அடி வாங்கினா வெளியே போனா ஹஸ்பண்டாவது இருப்பாரு. இவர் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. மொத்தமாக மக்கள்லாம் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், அப்புறம் யாருக்கு ஆறுதல் சொல்வீங்க? ரொம்ப மோசமாக இருக்கும். பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.